3 பேரும் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேர்க்கல்ல? 5 பேருக்கு சட்னி பத்தணும்ல, அதான். இது பார்த்தா 5 பேருக்கு மாரி தெரில, ஒரு ஊருக்கே சட்னி அரைக்க போகிற மாதிரி இருக்கு. அது அவ்வளோன்னு இருக்கும், உரிச்சு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ பேர் தான் வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு கிரைண்டர் தனியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து கிரைண்டர் சட்னி அரைக்கிறது பதில் இங்கேயே அரைக்குது. கவி, மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுது குழந்தை, இங்கேயே சட்னி அரைச்சி குத்துரும். ஓகே. ஆமாம், அதை அரைச்சி கொடுத்தா நீ மட்டும்தான் சாப்பிடணும். ஆமாம், எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லை கவி? சட்னி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கா? நல்லா இருக்கா வேர்க்கல்ல? சட்னி அரைக்கலாமா வேணாவா? அரைக்கலாமா? நைட்டில் வேர்க்கடலை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும். பாருங்க மக்களே, 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வேர்க்கடலை சட்னி தான் வேணும்னுட்டு உட்காந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வறுத்து அவங்களுக்கு இப்போ நான் சட்னி அரைச்சி கொடுக்கணுமா? சாப்பிட்டா வேர்க்கடலை சட்னி தான் சாப்பிடுவாங்களாம், வேறு சட்னி சாப்பிட மாட்டாங்களாம். பாருங்க கோரஸாக ஆமாம் போடுறது. ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சட்னி, தோசை. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள்.